எவ்வளோ மூச்சு வாங்குது. ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க எல்லாருமே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 12 மொதல் பால் வந்து ஒரு நல்ல ஹிட்டர் அவுட் ஆகிட்டாங்க. அதனால ரொம்ப திமிரா பேசியிருக்காங்க. இப்போ 5க்கு 12 ப்ரெஷர் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது, ப்ரெஷரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்மஸ் டிராஃபி. ஐயோ சரியா பள்ளியே ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 பாலுக்கு 12 ரன். ஆளாளுக்கு ஒரு பிபி டேப்லெட் கொடுக்காம போகுது. எல்லாரும் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. பட் அண்ணன் கூலாக இருக்கிற மாதிரி தெரியுது. சிவிங்கம் போட்டுன்னு 4 பாலுக்கு 2 ஹிட் அடிக்கணும். அதான் கால்குலேஷன். மேட்ச் தோதுல வேறு பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஏன்னா நம்ம சாமையாக கலாச்சி விட்டுருவோம் அவங்கள ஆல்ரெடி. ஆனால் எக்ஸ் கைனா சரியா பண்ணலப்பா. 2 ரன் ஓடுவாங்கன்னா ஓடுங்கண்ணா அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டிங் பண்ணுறோம். ஆனால் சேம் டீம் அப்படின்றதுனால சொல்லி தான் ஆகணும், ஓடி தான் ஆகணும். 3 பாலுக்கு 10 ரன். மணி செய்வாரா? என்ன விஷயம்னா, எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கவங்க கூட வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. 2வது ரன்னு தேவை. 2 ரன் ஓட்டாங்க. ஓடியாச்சு. 2 பாலுக்கு 8 ரன். கேப்டன் டு கேப்டன். அது அந்த டீம் அணியின் ரஞ்சித் அவர்களும் இந்த டீம் அணியோட மணிகள் அவர்களும் வந்து டீமை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க. 2 பாலுக்கு 8 ரன். போன கையில் ஒரே ஒரு ஹிட்டு வருமா இல்லை ரஞ்சித் நான் வந்து சாதனை பண்ணுவாரான்னு பார்க்கணும். வைடு கொண்டு வர கொஞ்சம் நகர்த்தி வச்ச மாதிரி தெரியுது எனக்கு. மறுபடியும் நல்ல பாலு. அவுட்டுட்டாங்கப்பா. 2 அவுட் விட்டாரே. 1 காரு. ஆனா இன்னும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. 2 டீம்லயும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பாலு 6 அடிச்சா நீதாயா ஹீரோ. மூச்சு வாங்குது பொழுது இடுப்புல கேட்கிறாரு. நல்ல போலிங் அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டுறாங்க. ஒரே ஒரு பால் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். 1க்கு 6. இந்த கோண கையில் ஒரு ஷாட் வாங்கிக்கோ. எவ்வளோ வெறி இருந்திருக்கு பாருங்க அவங்களுக்குள்ள. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியே நிறைய சண்டை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வேற கொஞ்சம் கலாச்சி விட்டேன். சரி, இருந்தாலும் வாழ்த்துக்கள்ப்பா ஜெயிச்சதுக்கு. உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் மற்றும் தீபாவளி நியூ இயர் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்மளை முடிச்சிட்டாங்க. அப்படியே ஓரமாக போயிட வேண்டியதான். நம்ம கண்ணில் மாட்டக்கூடாது. வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே. கிறிஸ்மஸ் டிராஃபியில் ஒரு ட்விஸ்ட்டு.